எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கி தமிழா. இன்றைக்கி வந்து நம்ம ரெட்மி நோட் 12 5Gயோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம அமேசானில் வாங்கின ஒரு ரீட்டைல் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணியது பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB வெர்ஷன் க்ரீன் கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸோட பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலான ஒரு ரெட்மி ஃபோனோட பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி வந்து நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 4th generation 1 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 120Hz AMOLED டிஸ்பிளே இருக்குது. 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் 5000 mAh பேட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியன்ட் வந்து 4GB RAM 128GB ஸ்டோரேஜ். எம்ஆர்பி வந்து நமக்கு 20,000 rupees வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து 18,000 rupees வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கார்டு ஆஃபர் என்னமோ 1,500 rupees டிஸ்கவுண்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உள்ள இன்னொரு ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்மி பை ஷாமி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்பயும் போல நமக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட் குவாலிட்டி கேஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட ரெட்மி நோட் 12 வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அழகாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பின்னாடி ஃபுல்லாக பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியுது இது வந்து பிளாஸ்டிக் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோன் வந்து நம்ம இப்போ பக்கத்தில் வச்சிடலாம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 33 watt சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொப்ரைட்ரி USB Type C சார்ஜிங் கேபிளும் நமக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஃபோனோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் வந்து வாங்கியிருக்கேன். பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அழகாக இருக்குது. ஆனால் அந்த பிளாஸ்டிக் ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்குது. கேஸ் வந்து நம்மளுக்கு பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நமக்கு கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் MI பவர் பை ஆண்ட்ராய்டு வந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபோனை செட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ சொன்னபடி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நம்மளுக்கு 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் இருக்குது, 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி வித் நமக்கு வந்து 33 watt சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.67 inch 120Hz AMOLED டிஸ்பிளே வித் நம்மளுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 3 வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதில் வந்து நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 4th generation 1 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 4GB RAM 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு இருக்கு. நமக்கு வந்து இதுல வந்து நமக்கு மேல வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நமக்கு வந்து IR பிளாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ IR பிளாஸ்ட் வந்து கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம மேல வந்து நமக்கு ஒரு மைக்ரோஃபோனும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு USB Type C வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஆமாங்க, டுவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்கல, ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து ஒரு மைக்ரோஃபோனும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிம் ட்ரே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் சிப்ஸ் தான். ஸோ உங்களால் வந்து மெமரி கார்டும் வந்து போட்டுக்க வந்து முடியும். ஸோ இதில் வந்து நான் 5G வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். 5G வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. 7 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G வந்து இதில் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்காது. 5G வந்து சூப்பராக வந்து நமக்கு இந்த ஃபோனில் வந்து வேலை செய்யுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பவர் பட்டன்லேயே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு டிப்பிக்கலான ஒரு MIUI இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸை கொஞ்சம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸை நம்மளாவே வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிட்டு ஆகணும். நெக்ஸ்ட் எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்ளிகேஷன் அப்புறம் மெசேஜிங் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபோன் அப்ளிகேஷன் அப்புறம் மெசேஜிங் அப்ளிகேஷன் வந்து நமக்கு MIUIயோட டைலர் வந்து நமக்கு இல்லை. ஸோ இதில் வந்து கூகுளோட டிஃபால்ட்டான ஃபோன் அப்ளிகேஷன், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூகுளோட டிஃபால்ட்டான மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கால் ரெக்கார்ட்லாம் பண்ணுறதா அந்த கால் ரெக்கார்ட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ டிஃபால்ட்டான அந்த இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. MIUIயோட கால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெசேஜிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டிங்ஸ்க்கு வந்து போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இதில் என்னெல்லாம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் இருக்குது எல்லாமே வந்து நம்ம இப்போ வந்து செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனில் நமக்கு வந்து லேட்டஸ்ட்டான MIUI தான் கொடுத்துருக்காங்க. MIUI வெர்ஷன் 13.0.4 வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதமான அப்டேட்டும் இல்லை அப்படின்றது நமக்கு காட்டுது. ஆனால் எங்கே டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன். ஆமாங்க, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 வந்தே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ரஃபாக வந்து.
இன்னமும் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வந்து ஃபோன் லான்ச் பண்ணுறது எவ்வளோ தூரம் சூப்பரான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்டான விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து நமக்கு நல்ல விஷயம் என்னன்னா பேசிக்காகவே 128 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 25.7 GB நியூஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 103 GB வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்குது. அது இல்லாமல் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து மெமரி கார்டும் வந்து போட்டுக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிப்பிக்கலாக MIUI என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ் கொண்டு போகலாம். இதில் வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் மோட் வந்து கண்டிப்பாக பிளாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக வந்து இருக்கும். ஸோ டார்க் மோட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த AMOLED டிஸ்பிளேல வந்து. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரு 120 Hz டிஸ்பிளே. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு 60 Hz வந்து கொடுத்துருக்காங்க, 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான ஒரு டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுக்கல. எதர் நீங்கள் வந்து 60 Hz வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 120 Hz வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 120 Hz வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிவைஸ் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நமக்கு இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சில ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 செகண்ட்லேயே சுவிச் ஆஃப் ஆகிற மாதிரிலாம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோனில் அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எரியிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்பிக்கலான ஒரு MIUIயோட செட்டிங்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் கேமரா இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி வந்து நான் இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் பண்ணுறா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஆப்வியஸ்லி இங்கே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் கேமராவோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இதில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து கூகுள் கேமராவுக்கு டெடிக்கேட்டான ஒரு வீடியோ வந்து நம்ம போடலாம். ஒருவேளை நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனுக்கு கூகுள் கேமரா வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DRM-4. ஸோ DRM-4 நமக்கு வந்து 60 Hz சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 90 Hz இருக்குது, 120 Hz இருக்குது. ஸோ 90 Hz கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் 90 Hz வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸில் கொடுக்கல. ஆனால் L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து நமக்கு HDR10 சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ L1 சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களால் வந்து ஹெச்டியில் வந்து கான்டென்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இதில் வந்து நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கேமரா. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார், ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்பிக்கலான ஒரு MIUI இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நமக்கு வந்து HDR இருக்குது, அதே சமயத்தில் வீடியோ, டாக்குமெண்ட்ஸ் மோட், போர்ட்ரேட் மோட், நைட் மோட் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 1080p 30 FPS தான் மேக்ஸிமமாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். 60 FPS கூட உங்களுக்கு வந்து இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 4K வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ பின்னாடியும் மேக்ஸிமமாக உங்களால் வந்து 1080p 30 FPS மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு வந்து 1080p 60 FPS கூட வந்து கிடையாது. ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மேக்ஸிமமாக 1080p 30 FPS தான் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். இது தவிர பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலான ஒரு MIUI கேமரா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்ட எல்லா மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் இருக்குது, ப்ரோ மோட் கூட நமக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்ஸில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு குறையும் வைக்கல அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான மோட்ஸும் நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோ சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல லைட் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கலர்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்குது. அங்கே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் HDR எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இன்னும் பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம வந்து HDR ஆன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு கிளிக் ஆகி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ஒரு 5-6 செகண்ட் வந்து எடுக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக ஷேக் ஆனால் கூட ஃபோட்டோ அப்படியே வந்து ஷேக் எடுது. ஸோ அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்குது. இதை பற்றி நான் வந்து ஃபுல் ரிவ்யூவில் ஃபுல்லாக வந்து பேசுகிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா
ஃபோட்டோஸ் எல்லாமே டீசென்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக எதுவுமே வந்து இல்லை. ஃபோட்டோஸ் வந்து எனக்கு டீசெண்டாக வந்து பட்டுச்சு. ஸோ ஆனால் கண்டிப்பாக இன்னும் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் எக்கச்சக்கமாக வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணலாம். இந்த ஃபோட்டோஸை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் அதே தாங்க. இது வந்து 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேமராக்கு என்ன கதை சொன்னனோ அதே கதை தான். இதுலேயும் நமக்கு வந்து அந்த HDR பிரச்சனை வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எட்ஜ் டிடெக்ஷனும் இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். ஆனால் ஸ்கின் டோன்ஸ் வந்து நமக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அங்கே வந்து பெருசாக எந்த விதமான பிரச்சனையும் தெரியல. ஓவராலாக கேட்டிங்கன்னா கேமரா வந்து டீசெண்டாக இருக்குது. ஆனால் இன்னும் எக்கச்சக்கமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேமராஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வரைக்கும் எல்லா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கிறேன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஸ்கேல் இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.